ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரொழினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியின் பலனாக அநேக சாய் சொந்தங்கள் பாபாவுடைய அற்புதங்களை அனுபவித்து வருகிறார்கள். பாபாவினால் கொடை அருட்கொடையினால், அவருடைய அருட்கொடையினால் அநேக சாய் சொந்தங்கள் நலமாக, ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அநேக அடையாளங்களை நாம் சொல்லலாம். எப்படி கிறிஸ்துவ அன்பர்கள், அநேக அன்பர்கள் ஒன்றாக இணைந்து கூட்டமாக கூடி பிரார்த்தனைகளை கூட்டு பிரார்த்தனையாக செய்து வெற்றிகரமான வாழ்க்கைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, எப்படி இஸ்லாமிய அன்பர்கள் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நெறியோடு நேர்மையோடு நடத்தி வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்களோ, எப்படி இந்து மக்கள் அநேக தெய்வங்களை வணங்கி இந்த மாதிரியான கூட்டு பிரார்த்தனைகளை செய்து வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்களோ, அதுபோல எல்லா மதங்களையும் இணைத்து எல்லா தெய்வங்களையும் இணைத்து இன்றைக்கு ஒரே மைய புள்ளியாக உலகெங்கிலும் இருக்கிற சாய் சொந்தங்களை இணைக்கக்கூடிய வகையிலே நம்முடைய சாயப்பா திகழ்ந்து வருகிறார். அந்த பிரார்த்தனை மையங்களிலே அநேக மையங்கள் இருந்தாலும் கூட உலக சாய் சொந்தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கலங்கரை விளக்கமாக இன்றைக்கு பெயரோடும் புகழோடும் சக்தியோடும் அருள் ஒளியோடும் திகழ்ந்து வருகிறது நம்முடைய சாய்நாதனுடைய இந்த வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை என்று சொன்னால் அது மிகையாகாது. அதிலே ஒரு மைல்கல்லாக நம்முடைய ஐயா ராமசுப்பிரமணியம் ஐயா இன்றைக்கு நம்முடைய வந்திருக்கிறார்கள். தன்னுடைய அற்புதங்களை தான் அனுபவித்த, பாபாவினால் அனுபவித்த அற்புதங்களை சொல்வதற்காக அவரே விரும்பி வந்திருக்கிறார்கள். அவருடைய அவர் அனுபவித்த ஓரிரு அற்புதங்களை நாம் கேட்போம். ஜெய் சாய்ராம். ஐயா சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு புஸ்தகம் மூலியமாக வழித்துணை பாபாவை பத்தி கேள்விப்பட்டேன். இங்க வந்தா கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும், ஐயா அவர் வந்து எல்லா கஷ்டத்தையும் நிவர்த்தி செய்வார். ஐயா பேர் வந்து ராமசுப்பிரமணியம் பேரு. அவர் வந்து எம்டிஆர் இருக்கார், தேயிலை தோட்ட கழகத்தினுடைய எம்டி. தற்போது வந்து உதவி அரசாங்க அதிகாரி சேர்ந்திருக்கிறேன். 3 மாசம் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு வயிற்றுல கல் இருந்தது, கிட்னி ஸ்டோனு 10 mm. உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்லி டாக்டர் சொன்னாங்க. எனக்கு பண வசதியும் கிடையாது, ஆப்ரேஷன் பண்ணணுமா என்று ஒரு ஐயப்பாடு இருந்தது. 2-3 டாக்டர்கிட்ட போகும்போது வெயிட் பண்ண சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வழித்துறை பாபா வந்தபோது ஐயா சொன்னாங்க, ஒரு கஷ்டப்படாங்க, எவ்வளோ கல்லா இருந்தாலும் பாபா கிடைச்சுவாங்கன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இருந்தால் கூட முழு நம்பிக்கை வந்து பாபா கொடுத்த நம்பிக்கையில இங்க வந்து விபூதி எடுத்து தண்ணியில கழிச்சு நான் சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் பார்த்தா அந்த கல்லோட சைஸ் வந்து என்னோட யூரின்லேயே வந்துருச்சு. அந்த கல் இருக்க சைஸும் போயிடுச்சு, யூரின்லேயே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. அவர் சொன்ன அவரோட வார்த்தைகள். நான் கஷ்டம், அந்த வந்த கஷ்டத்தை எப்போ வலி வரும்னு சொல்ல முடியாது. நைட் 1 மணி வரும், 2 மணி வரும். அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கஷ்டம், என்னோட அந்த கஷ்டம், அந்த வலி, அந்த கல்லோட வலி வந்து கொஞ்சமாக போய் இப்போ கல்லோட சைஸே எனக்கு இல்லை. இன்னும் அடுத்த தடவை ஸ்கேன் எடுக்கும் பார்த்தா கல் வந்து கரைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது 4 வருஷமா நான் வந்து டீ ஃபேக்டரியில் உதவி இயக்குனராக எம்டியா இருந்தேன். ஃபேமிலியை பிரிஞ்சு 4 வருஷமா இருந்தேன். டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணது கிடைக்கல எனக்கு. ஐயா அவர்கிட்ட நான் வந்து வேண்டுதல் பண்ணேன், சாய்ராம் வேண்டிங்க, வழித்துறை பாபாவை வேண்டி கட்டாயம் கிடைக்குன்னு சொன்னாங்க. நானும் வேண்டினேன். கஷ்டேஸ்ல எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதே ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து செக்ரட்டரியா போயிட்டு இப்போ நான் போன மாசம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ கல்பாக்கத்தில் உதவி இயக்குனர் மேலாண்மை இயக்குனர் வந்தேன். இங்கே வந்தவர் வந்து எனக்கு மட்டும் இல்லை, ஃபோனில் தொலைபேசியில் வந்து வழித்துறை பாபா கிட்ட ஃபோன் பண்ணி எத்தனையோ கஷ்டங்கள், பெண்களாச்சும் ஆண்களாச்சும் எவ்வளோ வெளிநாட்டுல ஃபோன் பண்ணி தொலைபேசி சொல்லுவாங்க. ஐயா அவர்கள் ரொம்ப பொறுமையா அவங்க கஷ்டத்தை வந்து தீர்த்துறாங்க. எனக்கு வந்து கடன் பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையாலும் இங்கே வந்து மனசு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்குது. வீட்டில் நிம்மதி, இங்கே வந்து நிம்மதி ரொம்ப கிடைக்குது. 4 வருஷம் எனக்கு டிரான்ஸ்ஃபர், இங்கே வந்தோடனே டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது. இந்த கல்லூரி மன கஷ்டமே எனக்கு நல்லபடியா போயிடுன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இது நான் உங்களுக்கு நான் சொல்றதுக்கு காரணம், எல்லாரும் வந்து வழித்துறை பாபா நம்பி எப்படி நான் பயனடைஞ்சனோ நீங்களாம் பயனடைந்து நான் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். சாய்ராம் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக சொன்னாங்க. ஐயா வந்து
என்ன சொல்றது, அவரு இது நடந்ததுக்கு காரணம் பிரார்த்தனை பண்ண அந்த மக்களும் சாய் பாபாவுக்கு நன்றி சொல்லணும். சாயப்பாவுக்கு நன்றி. இதே மாதிரி நிறைய அன்பர்கள் நிறைய குறைகளோட மனக்குறையோட இங்க வந்து தொழுறாங்க, பிரார்த்தனை பண்றாங்க. அருகில், அதாவது இங்கே வண்டலூர் பகுதியில் இருக்கிற இந்த குடுவாஞ்சேரி, இந்த மாதிரி காயரமேடு, செங்கல்பட்டு, இந்த பக்கம் வந்து மீஞ்சூர் வரைக்கும், இந்த பக்கம் போனோம்னா பெங்களூர்லேருந்து இந்த பக்கம் நிறைய இந்த மாநிலம், இந்த நாடு, இந்த உலகம் தழுவிய நாடுகள், எல்லா நாடுகளிலும் இருந்துமே இங்கே வந்து தொழுறாங்க. நம்பிக்கையோட நேரடியாக வர்றவங்க எல்லாருமே இங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன், அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, பாபாவுடைய சக்தி. இங்கிருந்து எழுந்து போறதுக்கே எனக்கு மனசு இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, அது அதிசயம் இல்லை. 24 மணி நேரமும் 365 நாளும் அடியன் இங்கே இருக்கிறேன், இங்கே பணி செய்கிறேன். இங்கிருந்து நட சாத்திட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு மனசே இருக்காது. இங்கேயே இருக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு காதலனும் காதலியும் கூட பிரியறதுக்கு முற்படுவாங்க. ஒரு குழந்தையும் தாயும் கூட கொஞ்ச நேரம் பிரியறதுக்கு முற்படுவாங்க. 1 நாள் 2 நாள் முற்படுவாங்க. ஆனா இந்த சாயப்பாக்கிட்ட இருந்து அரை மணி நேரம் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அடியனுக்கு மனசு வர்றதே இல்லை. எப்போ நம்ம வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு வருவோம், எப்போ வருவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு உயர்வான ஒரு சக்தி மிகுந்த கோபுரமாக இது திகழ்து. ஐயா அதான் சொல்வார், இங்கேருந்து போகிறதுக்கு மனசு இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படிதானே சொல்லுவோம். இவ்வளோ தூரம் ஒரு நம்பிக்கை கிடைச்சது 2 தடவை என்ன காப்பாற்றிட்டாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கல், அடுத்தது டிரான்ஸ்ஃபர், கடன் பிரச்சனையும் இருக்குது. இங்கே வந்து நிம்மதி, வீட்டில் இல்லாத நிம்மதி கிடைச்சா கிடைக்குது. வேற பணி காரணத்தினால இங்கே நம்ம உடனே போக வேண்டியது, அதர்வைஸ் இங்கே இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. குடும்பத்தோட வருவாங்க, வாரம் வர்றவங்க. எப்போ அடுத்த வியாழக்கிழமை போகிறோம். என் வீட்டில் மனைவியோட உடல்நிலையை விட இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சொல்லுமானே. சொல்லுங்க. என்னோட உடல்நிலை இங்கே வந்ததுலேருந்து தான் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நல்லா இருக்குது என் உடல்நிலை. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பூரா சாயிராம தான் வேண்டிகிட்டே இருந்தேன். அதுலேருந்து எனக்கு கொடுத்தாரு பகவான், எனக்கு இன்னைக்கு ரிலீஃப் கொடுத்தாரு கொஞ்சம். ஓம் சாய்ராம். அதே மாதிரி இந்த தம்பி மாணவர் படிக்கிறாரு. இவர் கூட சில நேரங்களில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்படுது. அதையும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். அதுலேருந்தும் வந்து அவர் நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறாரு. அப்போ வந்து தெளிவு, அப்போ இருந்த முகத்தை விட இப்போ பார்க்கும்போது அவருக்கு வந்து இன்னும் நல்ல பிரைட்டாக இருக்கிறாரு, பிரைட்டான ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ இன்னும் ஃபியூச்சர் அவருக்கு நல்லா இருக்கும். இந்த குடும்பம் சிறிய குடும்பமாக இருந்தாலும் கூட பெரிய வெற்றிகளை பெற்று வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த குடும்ப தலைவர், ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் ஆரோக்கியமாகவும், இந்த குடும்பம் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உயர்வாகவும் இனி வரும் காலங்களில் வாழணும்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அநேக சாய் சொந்தங்கள், இப்போ தனலட்சுமி அம்மா வந்து நம்ம சாய் மிராக்கள் குரூப்பில் இருக்கிறாங்க. அந்த அம்மா கூட ஒரு பிரார்த்தனை சொல்லியிருக்காங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து நண்பருக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. ரொம்ப உயர்வான சிந்தனை உள்ளவங்க. நல்ல ஒரு இதுதான் கூட்டு பிரார்த்தனையுடைய மகிமை. இந்த சாய் மிராக்கள் குழு, சாய் சேனா குழு, நம்முடைய சாய் சேனா குழு வந்து அதுவே கிட்டத்தட்ட 7-8 குழு இருக்குது. பாபா மிராக்கிள்ஸ் குழு வந்து ஒரு 10 குழு இருக்குது. சாய் மிராக்கிள்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த குழுக்கள் இருக்கிற அன்பர்கள் எல்லாருமே பாபாட்ட வேண்டிக்கிறாங்க. எல்லாரும் தனித்தனியாக பெயரை சொல்ல முடியல, இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக தனித்தனியாக பெயரை சொல்லி நம்ம வாயில் நம்மளுடைய இந்த மாதிரி தாழ்லேருந்து சாயப்பா கேட்கறது மாதிரியும் அநேக மொழிகளில் நமக்கு பிரார்த்தனை வருது. ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடம், இந்த மாதிரி குஜராத்திலேருந்து நேற்றுக்கு மகாலிங்க ஐயா வந்திருந்தாரு. அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டார் குஜராத்லேருந்து.
புறப்பட்டு வந்தாருங்க. அந்த மாதிரி அநேக மாநிலங்கள்லேருந்து மலேசியாவிலேருந்து வந்துட்டாங்க, ஒரு 10 பேர் வந்தாங்க. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்திருக்கிறாங்க. ஒரு முறை எல்லாரும் நான் வேண்டிக்கிறது, எல்லாரும் கட்டாயம் வாங்க, இவ்வளோ அனுபவத்தை நீங்கள் பெறணும். என் பையன் வந்து படிப்பில் ரொம்ப வீக்காக இருந்தான், இங்கே வந்து அப்புறம் இப்போ ஐஏஎஸ் படிக்கிற அளவுக்கு நான் அவனுக்கு ஒரு தைரியம் வருது. விபூதி அவனை போய் சொல்கிறான், காலையில் எழுந்திரிச்சு நம்ம பாபா பாட்டு போடுவோம். முழு நம்பிக்கை எல்லாரும் வந்து இதை அனுபவிக்கணும். நான் அனுபவிச்சணும். நீங்கள் வழித்துறை பாபா ரொம்ப தூரம் கிடையாது, போகிறவங்க ரொம்ப கிட்டத்தில் வண்டூரில் இறங்கி கிட்ட அருகில் வந்துடலாம். நீங்கள் ஒரு தடவை வந்து நான் பெற்ற இன்பத்தை நீங்கள் பெறணும். அது பெற்றாதான் இதோட சக்தி தெரியும். வழித்துணை பாபாவோட சக்தி உங்களுக்கு வந்தாலும் தெரியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வழியில் எப்படி துடிச்சு நான் இன்னைக்கு வழி இல்லாமல் நான் இருக்கணும், எப்படி டான்ஸருக்கு 4 வருஷம் குடும்பத்தை பிரிஞ்சு இருந்தனும், நீங்கள் சேர்ந்து இருக்கிறேன். அதுக்கு எல்லாம் வழித்துறை பாபா தான். என் பையன் நல்லா படிக்கிறான், இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறான், ஐஏஎஸ் படிக்க போயிடறான். அவனுக்கு படிக்க காலை கழிச்சு அவனே விபூதி வச்சுட்டு பாபாவை கும்பிடுறான். எங்கள் வீட்டில் 2 பாபா இருக்கு, அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. கூட பாபா ஒரு பொருள் காணாமல் பாபா சொல்ல அடுத்த நாள் பொருளை 2 மினிட்ஸ் கிடச்சிடும். என் ஒய்ஃபோட சுகர் இருக்கு, அந்த பிரச்சனை இல்லாமல் இப்போ பாபா காப்பாற்றுறாரு. கட்டாயமாக நீ ஒரு தடவை நீங்கள் வந்து ரொம்ப தூரம் போகலாம், ஒரே கஷ்டப்பட்டாலும் வந்து வழித்துறை பாபா ஒரு தடவை வந்துட்டு இந்த நான் பெற்ற இன்பத்தை நீங்கள் பெறணும், கட்டாயமாக பெறணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது உண்மையான இது. நான் அனுபவித்த இன்பம் உங்களுக்கு நீங்களும் அனுபவிக்கணும். உங்கள்கிட்ட வேண்டுகோள், கட்டாயமாக நீங்கள் வந்து ஒரு தடவை பாபாட்ட வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நம்ம வர முடியாது, நம்மளுக்கு ஃபோனில் அதுக்கப்புறம் நீ தொலைபேசி மூலிமா உங்களோட குறைகளை சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து உங்களோட மனசார நீங்கள் வழித்துறை பாபாவை வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. உங்களோட எல்லா கவலையும் போயிடும். கஷ்டம் எந்த கஷ்டம் இருந்தாலும், உங்களுக்கு மருத்துவ பிரச்சனையா, பண கஷ்டமா, வேற எந்த பிரச்சனையாலும் நான் பெற்ற இன்பம் நீங்கள் எல்லாரும் பெற வேண்டும் நான் வேண்டுகிறேன் சார். அதே மாதிரி அநேக சாய் சொந்தங்கள் இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்கிறாங்க. அவங்களே அதாவது நேற்று வந்திருந்தாங்க, ஒரு வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியல, இடம் விற்றுட்டாங்க. இடம் அவங்க நினச்சது ஒரு தொகை, அதை விட 5 லட்ச ரூபா அதிகமாக இருக்குது. இங்கே வந்த பிறகு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ இது கண்ணீர் விட்டு அழுதாங்க, கதறி அழுதாங்க. எனக்கு சாயப்பா ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு, கடன்லாம் தீர்ந்து போச்சு, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்மளுக்கு அதை விட ஆனந்தம் என்ன இருக்குது? எவ்வளோ பெரிய தொழில் பண்ணாலும், எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளோதான் பேர் புகழ்ந்தாலும், அவங்க ஆத்மார்த்தமாக நமக்கு இங்கே நடந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி, ஒரு ஃபீஸ் கேரட் மாதிரி, ஒரு வழிகாட்டி மாதிரி நமக்கு ஒரு பாபா அந்த சேவை செய்யக்கூடிய, அந்த சேவை பண்ணக்கூடிய அந்த வேலைக்காரனா நமக்கு வச்சிருக்கிறோன்னா இது நமக்கு ஒரு பாக்கியமா நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, நான் போலீஸோ வக்கீலாவோ சினிமாவில் ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் பாபா மூலியமா இன்னைக்கு நான் அவரோட இதுலேயே நான் வந்துட்டேன். அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ எங்கே வேற எங்கேயா போற, என்னைய பற்றி நீ சொல்லு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லு, அந்த அனுகிரகத்தை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீ கூட சொன்னேன். அது கூட நான் ஒரு இது பண்றது தான், ஒரு உதவி தான். என்னால் முடிஞ்ச பாபா எத்தனை பேர் உதவி செய்யாரோ நம்ம மூலியமா நான் பெற்ற இன்னும் எல்லாம் கிடைக்கணும். அதுக்காக நான் நினைச்சேன். கடைசியில் பார்த்தா பாபாவை பற்றி அவர் மூலியமாவே நான் இன்னைக்கு முதல்ல நீங்க மீடியாவுக்கு வரீங்கன்னு சொல்றீங்க. அதான் ஃபர்ஸ்ட் முதல்ல பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் மீடியால பேசுறேன், கேமரா முன்னாடி பேசுறது. நான் நினைச்சது பாபா அனுகிரகம் பண்ணிட்டாரு. கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க. கன்னி பேச்சு, கன்னி முயற்சி, கன்னி பேச்சு. உங்களுக்கு மீடியால உங்களுக்கு பாபாவை பத்தி, ஒரு தெய்வத்தை பத்தி, ஒரு குருவை பத்தி, கடவுளை பத்தி பேசியிருக்கிறீங்க. அது எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு ஒரு கொடுப்பை நம்மளுக்கு இருக்குது. ஸோ இன்னி வரும் காலங்களில் நீங்கள் நிறைய மீடியாக்களில், நிறைய கேமராவில் உங்களுடைய முகம் தெரியட்டும். உங்களுடைய அகம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்கள் முகம் நல்லா இருப்பீங்க, பிரைட்டாக இருப்பீங்க. நீங்கள் நல்லா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல வேடங்களுக்கு, போலீஸ் அதிகாரியாகவும் இந்த மாதிரி நல்ல வேடங்களுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. பாபா அனுகிரகத்துக்கு எல்லாம் நடக்கும். கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேறும். அதனால் நாங்கள் வேண்டிக்கிறோம். இதை பார்க்குற எல்லா சாய் சொந்தங்களும் பாபா மேலே நம்பிக்கை வைங்க. வழித்துணை பாபான்னு தான் மட்டும் இல்லை, எந்த பாபாவும் பாபா தான். உங்கள் அருகாமையில், அதாவது நான் எப்பவுமே வந்தால் நீ இங்கே தான் வரணும்னு அவசியம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பாபா கோயிலுக்கு போயிட்டு உதவி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். சில நாடுகள் இருப்பாங்க, அந்த நாடுகளில் பாபா கோயிலே இருக்காது, அவங்க இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. என்ன செய்யறது? விபூதி கிடைக்காது. இப்போ துபாய் மாதிரி நாடுகள் எல்லாம் விபூதியை வச்சுக்க மாட்டாங்க, விபூதி கிடைக்காது அவங்களுக்கு. என்ன செய்யறது? சாம்பல் எடுத்து வச்சுக்கணும், ஊதுவத்தி கொளுத்திட்டு அந்த ஆஷ் இருக்கு இல்லையா, அந்த சாம்பல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பாபா நினைச்சு அந்த நாட்டுக்கு சிறுடி எந்த பக்கமோ, இப்ப மக்காவை நோக்கி தொழுங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாமிய நண்பர்கள் சொல்றாங்க. மக்காவின் திசை நோக்கி தொழுகை பண்ணுங்கன்னு சொல்றாங்க, துவா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. துவான்னா தொழுகை பண்ணுவோம். ஸோ அந்த நாட்டில இருந்து அந்த திசையை நோக்கி
பாபாவை நினைச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா அதுதான் உறுதி. நீ என்னை நினைக்கும் இடமே சீரடின்னு சொல்றாரு. இப்போ நம்ம சீரடி போறோம். இப்போ பிப்ரவரி 7ஆம் தேதி எல்லாரும் ஒரு 100 பேர் போறதா நம்ம வந்து முடிவெடுத்துருக்கிறோம். நான் வந்து அந்த அடியன் வந்து அவங்களை கூட்டிட்டு போறேன். அவர் தான் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும். அனைவருக்கும் போக முடியாது. எத்தனை தடவை போகணும், எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும் அவரு கூப்பிட்டா மட்டும்தான் நம்ம போக முடியும். அடியன் வந்து ஒரு தடவை போகும்போதும் முதல் தடவை பார்க்குற மாதிரி தான் அந்த பாபாவுடைய அனுபவம் இருக்கும். அதே மாதிரி அநேக சாய் சொந்தங்கள் வரணும், நம்மளோட வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. யாரெல்லாம் நீங்க முயற்சி பண்றீங்களோ கண்டிப்பா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளர அதுக்கான முயற்சி எடுங்க. அதுக்கான வந்து உங்களுடைய பெயரையும் அந்த விலாசத்தையும் தொலைபேசி எண்ணையும் தொடர்பு கொண்டு இந்த எண்ணில் மேலே இருக்கிற எண்ணில் 8608 700 அந்த 600 400 இதில் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க. சீக்கிரமாக வந்தீங்கன்னா ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம எல்லாரும் போகலாம். இல்லைன்னா லேட்டாக வேறு கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாறிடுவோம். தள்ளி நம்ம வந்து பயணம் பண்ண வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகும். அதனால் உடனடியாக நீங்கள் வந்து பேரை பதிவு பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, இல்லை நேரடியாக இதே நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சாயப்பா கூடுவாருங்களே. இதே மாதிரி அற்புதங்கள், அநேக அற்புதங்களை எப்படி நீ இருக்கும் இடமே சீரடி அப்படின்னு சொல்லுவாங்க. கடன் வாங்கிக்கிட்டு மட்டும் கண்டிப்பாக சீரடிக்கு போகாதீங்க. கடன் வாங்கிட்டு போகிறத அவரே விரும்பலை, சாயப்பாவே விரும்பலை. நீங்கள் ஒருவேளை வர முடியலன்னு வருத்தமாக இருந்தால் அவர் அங்கிருந்து பொறுத்து உங்கள்கிட்ட வந்துடுவார். நீங்கள் வரலன்னு வருத்தப்பட்டீங்கன்னாக்கா அவரே சீரடியிலிருந்து உங்களை நோக்கி வந்துடுவார். அதனால கொடுப்பனை இல்லை, நமக்கு போகிறதுக்குன்னு யாரும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக அவர் வருவார். உங்களுக்காக பிரார்த்தனை நாங்கள் பண்ணிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற 4 பேர் மட்டும் இல்லை, இதை பார்க்குற 40 பேர் மட்டுமல்ல, 4000 பேர் மட்டுமல்ல, எத்தனை பேர் பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த பிரார்த்தனையுடைய மகிமை, சாயிபானுடைய அந்த அருட்கடாட்சம், குருவருள் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆக இதுதான் கூட்டு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையுடைய சக்தி இதுதான். எனக்காக இவரும், இவருக்காக நானும், உங்களுக்காக நாங்களும். எப்படி நான் இந்த சாய் மிராக்கல்ல பல நூற்றுக்கணக்கான பிரார்த்தனைகள், சாய் சேனால நூற்றுக்கணக்கான பிரார்த்தனைகள், அதாவது பாபா மிராக்கல்ஸ்ல நூற்றுக்கணக்கான பிரார்த்தனைகள், அனைத்து பிரார்த்தனையும் அடியன் படிப்பதில்லை, சாயப்பா படித்து விடுகிறார். நியாயமான கோரிக்கைகளை உடனுக்குடனாக அதை பரிசீலனை செய்கிறார், பைசல் செய்கிறார் என்பதுதான் உண்மை. ஆகினாலே அனைவரும் இணைந்திருப்போம், சாயப்பாவோட இருப்போம், சாயப்பாவுடைய மகிமைகளை உணர்வோம், அவர் பெயரை சொல்லுவோம், நாம் பெயரோடு வாழ்வோம். ஆக பாபா தரிசனம் பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.